மக்கள் பணியை பொறுத்த வரைக்கும் புதுக்கோட்டை நாடாளுமன்ற தொகுதி மூலமாக மக்களுக்கு ஒரு முறையும் இப்ப 4வது முறையா மாநிலங்களவை உறுப்பினராக மட்டும் இல்ல, திமுகவுடைய முகமாக மாநிலங்களவை குழு தலைவராகவும் செயல்பட்டு வரார். நாடாளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் 526 விவாதங்களில் பங்கேற்று 790 கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். அதனாலதான் ஆளும் தரப்பு சிவா எழுகிறார் என்றால் சிங்கம் எழுகிறது என்று அச்சம் கொள்கிறது. அது மட்டுமல்ல, தொழில்துறைக்கான நாடாளுமன்ற நிலைக்குழுவின் தலைவராக 7 அறிக்கைகளை தாக்கல் செய்திருக்கிறார். 9 தனிநபர் மசோதாக்களையும் 2 தனிநபர் தீர்மானங்களையும் கொண்டு வந்திருக்கிறார். எல்லாரும் சொன்னாங்களே, அவருடைய சாதனைகளுக்கு மகுடம் வைக்கிறது தான் திருநங்கைகள் உரிமைகள் மசோதா 2014. 45 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு தனிநபர் மசோதா நிறைவேற்றப்பட்டது மாபெரும் சாதனை. ஏன் இன்றைக்கு யூபிஎஸ்சி தேர்வுகளில் இது ஒரு கேள்வியாக கேட்கப்படுது. அதே போல இன்னொரு பெரிய சாதனை, இன்னைக்கு சேவை துறைகளில் பணிபுரியக்கூடிய சுமார் 80 லட்சம் பணியாளர்களின் நிலை பற்றியும் அரசின் கவனத்தை ஈர்க்கிற அளவுக்கு பேசி அதன் விளைவா ஒன்றிய அரசு அவங்களுக்கு சமூக பாதுகாப்பு வழங்குற திட்டங்களை வகுக்க முன்வந்திருக்கு. இதெல்லாம் சிவாவோட பெருமைகள் மட்டுமல்ல, சிவா மூலமாக திமுக அடைஞ்சிருக்கக்கூடிய பெருமைகள். அந்த வகையில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் எப்படி செயல்படணும் என்பதற்கு ஒரு உதாரணமாக நம்முடைய சிவா அவர்கள் இன்றைக்கு விளங்கிக் கொண்டிருக்கிறார். ஒரு வழிகாட்டியாக இருக்கிறார். எதிர்பாராத திருப்பம் என்ற புத்தகத்தில் சிவா அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை பதிவுகளை பதிவு செஞ்சிருக்கிறார். எல்லாரும் குறிப்பிட்டதை போல 3 மாசத்துல தன்னுடைய அப்பாவை இழந்து தன்னுடைய அம்மாவுடைய அரவணைப்பில் வளர்ந்து ஐஏஎஸ் ஆகணும்னு பெரியார் கல்லூரியில் படிச்சிருக்கிறார் நம்முடைய திருச்சி சிவா அவர்கள். கல்லூரி காலத்தில் திராவிட கொள்கைகள் மீது ஏற்பட்ட பற்றும் தலைவர் கலைஞருடைய பேச்சும் அவர் அரசியல் ஆர்வம் கொண்டவராக மாற்றிருக்கு. எமர்ஜென்சி அறிவிக்கப்பட்டப்போ சென்னை சிறையில் நாங்கள் எல்லாம் இருந்த மாதிரி திருச்சி சிறையில் சிவா அவர்களும் ஓராண்டு இருந்திருக்கிறார். சிறையிலிருந்து போலீஸ் பாதுகாப்போடு மாநில கல்லூரிக்கு சென்று நான் தேர்வு எழுதின மாதிரி அவரும் திருச்சி பெரியார் கல்லூரிக்கு சென்று போலீஸ் பாதுகாப்போடு தேர்வு எழுதியிருக்கிறார். ஒரு சராசரி இளைஞரா உயர்கல்வி பெரிய வேலைன்னு நினைச்சிருந்தவர் மிசா கைது ஒரு அரசியல் தலைவராக மாத்துச்சு. சிறைச்சாலை என்ற பல்கலைக்கழகத்தில் படிச்சவங்க நாங்க என்பதால தான் யாருடைய அரட்டலுக்கும் உருட்டலுக்கும் பயப்படாம இன்னைக்கும் செயல்பட்டுக் கொண்டிருக்கோம். இந்த புத்தகத்தை படிச்சப்போ சிவானுடைய தாயார் மீது எனக்கு மிகுந்த மரியாதை ஏற்பட்டுச்சு. சிறையில சிவாவை பார்க்க வந்த அவர் அம்மா சொல்றார், பையன் சிறைக்கு போயிட்டதால எல்லாம் கிண்டல் பண்றாங்க, என் பையன் பிட்பாக்கெட் அடிச்சுட்டு சிறைக்கு போகல, ஒரு தலைவர் பின்னாடி போனான், நான் தான் அவனுக்கு இந்த கட்சியையும் தலைவரையும் சொல்லிக் கொடுத்தேன். நான் பெத்த 4 பிள்ளைகள்ல 1 நாட்டுக்குன்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டேன்னு சிவாவுடைய தாயார் சொல்லி இருக்கிறார். ஆக உண்மையான திராவிட தாய் அவர்தான். இப்படி எத்தனையோ தாய்மார்கள் தங்கள் பிள்ளைகளை இயக்கத்துக்காக தாரை வார்த்தை கொடுத்தனால்தான் வளர்ந்த இயக்கம் இந்த இயக்கம். அதனாலதான் எதிர்கட்சிகள் எல்லாம் நம்மளை பார்த்த குடும்ப கட்சி என்று சொல்லும் போது எனக்கு கோபம் வர்றதே கிடையாது. குடும்பம் குடும்பமாக வந்து குடும்பம் குடும்பமாக துன்பத்தை அனுபவிச்சு நாட்டுக்காக உழைப்பவர் தான் இந்த இயக்கம் திமுக. மிசா காலத்தில் மாநில கட்சிகள் எல்லாம் தடை செய்யப்படுறதா ஒரு செய்தி வந்துச்சு. அந்த செய்தி வந்தப்போ அதிமுகவுடைய பெயரை கூட அனைத்து இந்திய அதிமுகன்னு மாத்தினாங்க. அப்ப சிறையில் இருந்த சிவா அவர்கள் நம்முடைய ஆருயிர் அண்ணன் மறைந்த அண்ணன் கோசிமணி அவர்களிடத்துல சிறையில் இருந்தப்போ கேட்டிருக்கிறார். அப்ப மணியண்ணன் என்ன சொன்னார்னா, எனக்கு சட்டமெல்லாம் தெரியாது, ஆனா நம்ம கட்சி பேரு கலைஞர் இருக்கிற வரை மாறாது, மாறவே மாறாதுன்னு சொல்லி இருக்கிறார். 2 வாரத்துக்கு முன்னாடி தான் பௌல விழாவை நாம் கொண்டாடி இருக்கிறோம். 75 ஆண்டுகளாக நம்ம இயக்கத்தோட பேர் மாறல.
கொடி மாறல, சின்னம் மாறல, நம்ம எதிரிகளுடைய வடிவங்கள் வேண்டுமானால் மாறி இருக்கலாம், நாம மாறல, நம்ம போராட்ட களமும் மாறல. இதுதான் திமுக. அதனால்தான்